ராஷ்டிரிய ஜனதாதள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் எமர்ஜென்சி காலத்தில் வாரிசு அரசியல், லஞ்சம், ஊழல் பற்றியெல்லாம் பேசி யாரை எதிர்த்தாரோ இன்றைக்கு அவர்களுடன் கூட்டு வைத்துள்ளார் என பாஜக தலைவர் நட்டா விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் இருந்து 192 பயணிகளுடன் துபாய்க்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் அதிக எடை காரணமாக 100 பயணிகளின் உடைமைகளை நிறுத்தி வைத்தது. துபாய் சென்றடைந்த பயணிகள் தவித்தனர். நாளை மற்றும் நாளை மறுநாள் பயணிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையில் மாநகராட்சி இன்ஜினியரிங் அலுவலகம் எதிர்ப்புறம் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் மார்பளவு சிலை உள்ளது. சிலையின் நெற்றியில் குங்குமம் வைத்து சிலையின் உடலில் குங்குமத்தை பூசியிருந்தனர். இதை பார்த்த திமுகவினர் மறியலில் ஈடுபட்டு சிலைக்கு குங்குமம் வைத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தினர். சென்னை கடற்கரை வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் சேவை துவங்கியது. சென்னை கடற்கரையில் இருந்து மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் வேலூர் கண்டோன்மெண்ட்டை இரவு 9:35 மணிக்கு சென்றடையும். அங்கிருந்து இரவு 9:40 மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு 12:05 மணிக்கு திருவண்ணாமலையை அடையும். திருவண்ணாமலையில் இருந்து மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு காலை 9:50 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும். கட்டணம் ₹50. மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த் போஸ் மீது கவர்னர் மாளிகை ஒப்பந்த தொழிலாளி பாலியல் புகார் கொடுத்துள்ளார். போலீசார் விசாரிக்கின்றனர். என்னை களங்கப்படுத்தி தேர்தலில் ஆதாயம் தேட சிலர் முயற்சிக்கின்றனர். ஊழல் வன்முறைக்கு எதிரான எனது போராட்டத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என கவர்னர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக அகமலை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஊரடி ஊத்துக்காடு வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிய துவங்கியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் போராடுகின்றனர். 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள வனப்பகுதியில் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகைச் செடிகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. இளம் இசையமைப்பாளர் பிரவீன்குமார் உடல்நல பிரச்சினையால் சென்னையில் காலமானார். தஞ்சையை சேர்ந்த பிரவீன் ஒரு கீபோர்டு கலைஞர். ராகதன், மேதகு, கக்கன், பம்பர், ராயர் பரம்பரை போன்ற படங்களுக்கு இசையமைத்தார். சிறுநீரக பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த பிரவீன் இன்று காலை மரணமடைந்தார். இவரது மரணம் திரையுலகினர் இடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணி பகுதியில் IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ள சந்தையில் விற்பனை செய்த 13 பேரை போலீசார் கைது செய்தனர். ₹1,19,306 மதிப்புள்ள 33 டிக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு டெல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது இன்று தீர்ப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வருகிற 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். காங்கிரசின் வீழ்ச்சி பாகிஸ்தானியர்களை கதற வைத்துள்ளது. எப்படியாவது காங்கிரஸ் இளவரசரை இந்தியாவின் பிரதமராக்க துடிக்கின்றனர். காங்கிரஸ் இளவரசருக்காக பாகிஸ்தானில் துவா செய்கின்றனர். இதிலிருந்தே காங்கிரசுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று மோடி கூறினார். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என எழுதி கொடுக்க தயாரா என காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சவால் விடுத்துள்ளார். இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், ஓட் ஜிகாத் நடத்த வேண்டும் என இந்தி கூட்டணி கூறுகிறது. இது ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரான பேச்சு இல்லையா? காங்கிரஸ் தலைவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவரின் பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவர் கூட இதுவரை கண்டனம் தெரிவிக்கவில்லை என பிரதமர் மோடி கூறினார். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் சில பக்க விளைவுகள் ஏற்படலாம் என உறுதியாகியுள்ள கோவிட் தடுப்பூசி சான்றிதழ்களில் நிலையில் இருந்த பிரதமர் மோடியின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனால் ரத்தம் உறைதல், இதய பிரச்சினை உள்ளிட்டவை ஏற்படாது என பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்பதை மனதில் வைத்தே கோவாக்சின் தடுப்பூசி உருவாக்கப்பட்டது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் தடுப்பூசியின் பாதுகாப்பு குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. https://exams.nta.ac.in/neet/ என்ற இணையதளத்தில் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆந்திர மாநிலம் கஜராம்பள்ளியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த 4 கண்டெய்னர்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ₹2000 கோடி பணம் இருந்ததால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அந்த பணம் ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் கொச்சியில் இருந்து ஹைதராபாத்துக்கு கொண்டு சென்றது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இருந்ததால் கண்டெய்னர்களை அனுப்பி வைத்தனர். இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் அல்லது தூண்டும் நபர்கள், நிறுவனங்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது ₹5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு பணிகளை ஒழித்து தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரகசியமாக பறித்து வருகிறது என காங்கிரஸ் MP ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார்.
SC/ST பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கான இடஒதுக்கீட்டின் 50% உச்சவரம்பை நீக்க காங்கிரஸ் விரும்புகிறது. இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்குவதையும் அதற்காக அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதையும் பிரதமர் மோடி ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? வழக்கம் போல் திசை திருப்பாமல், திரிக்காமல் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் எல்லை முழுவதுமாக பாதுகாப்பாக உள்ளது என்பதை நான் கூற விரும்புகிறேன். இந்தியா பலவீனமானது அல்ல. இனி தேவைப்பட்டால் எல்லை தாண்டி சென்றும் தாக்கலாம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பிரதமர் மோடி என்ற ஒருவரால் மட்டுமே பரேலி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சியின் போது உத்தரப்பிரதேசம் நாட்டு துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களின் தொழிற்சாலைகளாக இருந்தது. ஆனால் இப்போது பாகிஸ்தானில் குண்டு வீசும் ஏவுகணை தொழிற்சாலையாக மாறியுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பாஜக என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையை இழக்க வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. 400 இடங்களை பெறுவோம் என்பது ஜோக் ஆகிவிட்டது. 300 பெறுவோம் என்பது பாஜகவுக்கு சாத்தியமில்லை. 200 கூட பாஜகவுக்கு சவால்தான். பெரும்பான்மை இழப்பதுதான் அக்கட்சியின் தேர்தல் முடிவாக இருக்கும் என காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சசி தரூர் பேசினார். பிரதமர் மோடியை எதிர்த்து யூபியில் பிரபலமான டிவி சீரியல் காமெடியன் ஷியாம் ரங்கீலா சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். ஆம் ஆத்மியைச் சேர்ந்த அவர் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்யப் போவதாகவும் கூறியுள்ளார். ஜூன் 2வது வாரத்தில் தமிழக சட்டசபை கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக பாஜக செயல்பட்டது. விவசாயிகளின் கடனை பாஜக தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் தொழிலதிபர்களின் கடனை அவர்கள் தள்ளுபடி செய்தனர். இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வோம் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் தெரிவித்தார். அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் ராகுல், பிரியங்கா போட்டியிடுவது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். அதனை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால் இந்த 2 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விரும்புகின்றனர் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். கொல்கத்தா மேற்குவங்க பாஜக லோக்சபா வேட்பாளரை புகழ்ந்து பேசியதற்காக திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த குணால் கோஷின் பொதுச் செயலர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது சமூக வலைதளங்களில் டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை தடுக்க கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சமூக வலைதளங்களில் டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோக்கள் பரவுவதை தடுப்பது தொடர்பாக தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட முடியாது என தெரிவித்தனர். வார கடைசி நாட்களையொட்டி 965 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவதாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்தார். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் 655 சிறப்பு பஸ்களும், கோயம்பேட்டிலிருந்து 110 சிறப்பு பஸ்களும், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களுக்கு 200 பஸ்களும் இயக்கப்பட உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியில் தரைக்கடியில் தண்ணீர் இருப்பதை இஸ்ரோ உறுதி செய்துள்ளது. 5 முதல் 8 மீட்டர் ஆழத்தில் தண்ணீர் பனிக்கட்டிகளாக உறைந்திருப்பதாக கூறியுள்ளது. சீனா மற்றும் இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது. அதனால்தான் அந்த நாடுகளால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியவில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் மவுண்ட் ஹாரிஃப் என்ற பகுதியில் நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிக்கு ஒரு மாணவன் துப்பாக்கியுடன் வந்தான். இதுபற்றி தகவல் அறிந்ததும் உடனடியாக செயல்பட்ட போலீசார் அந்த மாணவன் பள்ளிக்குள் நுழைவதற்குள் தங்களிடமிருந்த துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அந்த மாணவன் இறந்தான். இதனை தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கென்யாவில் பெய்த தொடர் பேய் மழையால் கடந்த 2 மாதங்களில் 181 பேர் பலியாகியுள்ளனர். இந்த வாரத்தில் மட்டும் 47 பேர் இறந்தனர். பலர் தங்களின் உடைமைகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ளனர். நைரோபி மற்றும் முக்கிய நதிக்கரையோர மக்கள் 2 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உறவினர் உட்பட 2 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் 5 நாள் ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்றுள்ளார். மனைவி துர்கா புனித சலேத் அன்னை ஆலயத்திற்கு சென்று சலேத் அன்னையை வழிபட்டார். தொடர்ந்து பழமை வாய்ந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் முருகனை வழிபட்டார். ஒடிசா மக்களவை தொகுதியில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் சகோதரி அஞ்சனி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அஞ்சனிக்கு எதிராக பிஜு ஜனதா தளத்தின் சுதம் மாண்டி, பாரதிய ஜனதாவின் நபாசரண் மாஜி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சேலம் கிழக்கு பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் சண்முகநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட், அண்ணா தெரு, உடையார்பாளையம் உட்பட 7 இடங்களில் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு.
காவிரி விவகாரத்தில் பூனை போல் பதுங்காமல் புலி போல் பாய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். நல்லது செய்வதற்கான பரந்த களம் என்பது அரசியல்தான். அப்படிப்பட்ட களத்திற்கு அஜித்குமார் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரியில் படித்த மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி தவறான வழிக்கு அழைத்துச் செல்ல முயன்ற பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 35 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் கோர்ட் தீர்ப்பளித்தது. இதுபற்றி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கூறுகையில், யாருக்காக இந்த இழிவான வேலையை நிர்மலா தேவி பார்த்தார், யார் அந்த பெரும் புள்ளி என்ற உண்மையை அரசு சொல்ல வேண்டும் என்றார். கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதி எம்பியும் தேவகவுடாவின் பேரனுமான பிரிஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கினார். வெளிநாட்டுக்கு சென்ற அவருக்கு எதிராக மாநில சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பறிமுதல் செய்த 70,000 கிலோ ஹெராயின் மாயமானது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்தவர் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தனியார் டிராவல்ஸ் பஸ்ஸில் கொண்டு செல்லப்பட்ட 2,40,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. கர்நாடகாவின் சிக்கோடி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து எம்எல்ஏ ராஜு காகே பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் அதிக ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் இப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்படும். நான் என் வார்த்தையில் எப்போதும் உறுதியாக இருப்பேன் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் மஞ்சள் நீராட்டு சாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. மஞ்சள் நீர் ஊற்றி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் வீரக்குறிச்சி சுக்கரம்பட்டியில் உள்ள புனித அந்தோனியார் கோயிலில் கொடியேற்ற விழா மற்றும் திருப்பணிகள் துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்தவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். கோவை ராம்நகர் கருமாரியம்மன் கோவிலில் 42ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடந்தது. விழாவில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் இசைக்கேற்ப உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். சேலம் ஆத்தூர் கைலாசநாதர் கோவிலில் குரு பெயர்ச்சியையொட்டி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆரகளூர் காமநாதீஸ்வரர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமியையொட்டி கால பைரவருக்கு வெள்ளி கவசம் அணிந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த கால பைரவரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவையில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் விருப்பன் திருநாள் விழா 4ஆம் நாளில் நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். 4 சித்திரை வீதி வழியாக திருவீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாள் தங்க கருட சேவையை கண்டு களித்தனர். திண்டுக்கல்லில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மலைவாழ் உயிரினங்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக வனத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இணைந்து தண்ணீர் தொட்டிகளை அமைத்து அதனை இன்று விலங்குகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். தமிழகத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் 40,000 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். ஆப்சென்ட் ஆனவர்களின் வீட்டிற்கு சென்று பெற்றோரை சந்தித்து மாணவர்களை துணைத் தேர்வு எழுத அறிவுறுத்த வேண்டும் என ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 47 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கரூர் பரமத்தியில் நேற்று 111 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது. 5ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களில் வெயில் சதம் அடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 ரயில் நிலையங்களில் மக்கள் உணவகத்தை ரயில்வே நிர்வாகம் தொடங்கியுள்ளது. இந்த உணவகத்தில் குறைந்த விலையில் உணவு விற்கப்படும் என தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி கல்குவாரி வெடி விபத்து தொடர்பாக மேலும் ஒருவர் கைதாகியுள்ளார். சேதுராமன் கைதான நிலையில் சேமிப்பு கிடங்கின் உரிமையாளர் ராஜ்குமார் தற்போது கைதாகியுள்ளார். தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி மரணமடைந்தார். தொடரும் காட்டு யானை தாக்குதல் சம்பவங்களால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர்
அதள நாயகி அம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 24 ஜோடி மாடுகள் சாலையில் சீறி பாய்ந்தன. இளைஞர்கள், பொதுமக்கள் விசில் அடித்து உற்சாகமாக கண்டு ரசித்தனர். சொகுசு பேருந்துகளில் பயணிக்கும் பெண் பயணியரை கணக்கெடுக்கும் பணியை மாநகர போக்குவரத்து கழகம் துவங்கியுள்ளது. இதனால் பெண் பயணியருக்கான இலவச பயண திட்டம் சொகுசு பேருந்துகளிலும் கொண்டுவர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தேனி மாவட்டம் மரவப்பட்டி முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழா விமரிசையாக நடந்தது. மாமன் மைத்துனர்களை துடப்பத்தை சாக்கடை நீரிலும் சேறு மற்றும் சகதியில் நனைத்துக் கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கடமலைக்குண்டு பகுதிக்கு காட்டு யானை கூட்டம் வந்தது. அங்கிருந்த தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தது. ஒரே வாரத்தில் 2 முறை தோட்டத்திற்குள் வந்து மரங்களை சேதப்படுத்தி சென்றதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில்களில் ஏப்ரல் மாதத்தில் 80,87,000 பயணிகள் பயணித்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே மே தினத்தன்று ஏஐடியூசி மற்றும் சிஐடியு சங்கத்தினர் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் செங்கொடிகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உடையாம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே திமுக சார்பில் கோடை வெயிலை தணிக்க 6 இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி வழங்கினர். கோவை வெள்ளலூர் பகுதியில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியில் வீரமணி என்பவர் எஸ்டேட் நிர்வாகத்தை கண்டித்து மின்சார கோபுரத்தின் மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். வால்பாறை போலீசார், தீயணைப்புத் துறையினர், தொழிலாளர் நலத்துறை அலுவலர் ஆகியோர் பேச்சுவார்த்தையை நடத்திய பின் இறங்கினார். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட சில நிமிடங்களில் அங்கிருந்த பழங்கள் அனைத்தையும் மக்கள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் கெரடா லைனில் கடந்த 2 மாதங்களாக சரிவர குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் லவுடேல் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மறியலை கைவிட்டனர். ஊட்டி மஞ்சூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. பொள்ளாச்சி நகர பகுதியில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் ஊஞ்சவலாம்பட்டியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா காசி விஸ்வநாதர் கோயிலில் நாட்டிய கலா பரதாலய நாட்டிய பள்ளி சார்பில் சலங்கை பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய குழுக்களைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். திரளான பொதுமக்கள் பங்கேற்று அவர்களை உற்சாகப்படுத்தினர். பரதநாட்டிய கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் வில்லியனூர் ரயில் நிலையத்தில் வைத்து அந்த ரயிலில் ஏறி சோதனை செய்தனர். ஆனால் கஞ்சா எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக புதுச்சேரியில் 7 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 2, மாஹி, ஏனாமில் தலா 1 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 5000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடக்கிறது. கேரளாவிலிருந்து ரயில் மூலம் புதுச்சேரிக்கு முதியவர் ஒருவர் வேலை தேடி வந்தார். வில்லியனூரில் இறங்கிய அவர் கையில் இருந்த காசுக்கு மது அருந்தினார். வெயில் வாட்டி வதைத்ததால் சோர்வான அவர் அருகில் இருந்த ஏடிஎம் மையத்திற்குள் சென்று ஏசியில் படுத்து உறங்கினார். அங்கு வந்த போலீசார் அவரை எழுப்பி அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான வீடியோ வைரலானது. இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பிரேம்குமார் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்தார். பிரேம்குமாரின் சொந்த ஊர் காரைக்கால் மாவட்டம் போலகமாகும். அவரது உடல் விமானம் மூலம் இன்று இரவு கொண்டுவரப்பட்டு நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. கும்பகோணத்தில் மே தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆட்டோ டிரைவராக இருந்து மேயராக உயர்ந்த மாநகராட்சி மேயர் சரவணன் சீருடை அணிந்து வந்து கொடியேற்றினார். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகிறது. மேகதாது அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் மேகதாது அணை எதிர்ப்பு குழுவினர் நூதன போராட்டம் நடத்தினர். விவசாயி ஒருவரை சடலம் போல் தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பி ஆர் பாண்டியன், ஐயா கண்ணு உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மதுரை கள்ளர் சீரமைப்புத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளியின் கல்வித்துறையுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கொடைக்கானலில் தற்போது பாலித்தீன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. பாலித்தீன் பைகளை உண்ணும் கால்நடைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் உடனடியாக தடுக்க வேண்டும், ஆங்காங்கே விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாநகராட்சி கமிஷனர்கள், நகராட்சி கமிஷனர்கள், குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுடன் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
பவானி ஆறு வறண்டு வரும் நிலையில் மழைக்காலம் வரும் வரை குடிநீர் தட்டுப்பாட்டினை சமாளிப்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. திருச்சி சமயபுரம் நாள் ரோடு பகுதியில் டாஸ்மாக் கடைகள் இருப்பதால் அடுத்தடுத்து கொலை கொள்ளை சம்பவம் நடந்து வருகிறது. நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் டாஸ்மாக் கடை இருப்பதால் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி கல்குவாரி வெடி விபத்து நடைபெற்ற இடத்தில் 2வது நாளாக மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் செயல் இழப்பு நிபுணர்கள் குழு ஆய்வு நடத்தி வருகின்றனர். வேப்பேரி சாலையில் காவலர் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனத்திற்கு 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. அடுத்த முறை ஸ்டிக்கர் எடுக்காமல் இருந்தால் 1500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்தார். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்குவதற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கூட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகே மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து தண்ணீரை சேமித்து வருகின்றனர். அந்த தண்ணீர் மாவட்ட பகுதி மக்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே குடிநீர் வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உள்ள ராகுல் என்பவரது வீட்டில் போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். 1 மணி நேரம் நடந்த சோதனையில் 42 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவை போதை மாத்திரைகளா சாதாரண மாத்திரைகளா என போலீசார் விசாரிக்கின்றனர். இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலை சிதைக்கும் நோக்கில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வருவதாக தவறான செய்தி வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மீது அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்ட நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறநிலையத்துறை எச்சரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ந்த காற்று வீசுகிறது. கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மதுரவாயல், போரூர், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 வீலர்களை திருடிய தங்கராஜ், ஸ்ரீநாத், தீபன் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரே ரகத்தைச் சேர்ந்த 13 2 வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருடும் 2 வீலர்களை கிராம பகுதிகளில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. கோவை வடவள்ளி பகுதியில் யானை தந்தம் விற்க முயன்ற விசாகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். யானை தந்தம் 1 பறிமுதல் செய்தனர். தலைமறைவான 2வரை தனிக்குழு அமைத்து வனத்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்த நபர் மீது கோவை நிலைய தலைமை பாதுகாப்பு அலுவலர் மேத்யூ பீளமேடு போலீசில் புகார் அளித்தார். பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காப்புக்காடு வனப்பகுதியில் மான்களை வேட்டையாடிய கார்த்திக் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். நாட்டு துப்பாக்கி மற்றும் சருகுமான் கரியை பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய 2வரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சில்க் மில் பஸ் ஸ்டாண்ட் அருகே கஞ்சா விற்ற கழிஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரனை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா, பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் புதுர்நாடு வலதுலம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் காளி. இவருக்கும் இவரது சித்தப்பா மகன் சம்பத்துக்கும் இடையே நிலப்பிரச்சினை உள்ளது. ஆத்திரமடைந்த சம்பத் நாட்டு துப்பாக்கியால் காளியை சுட்டார். படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் சம்பத்தை கைது செய்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் அருகே 2 புள்ளி மான்களை வேட்டையாடியவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்த 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சி மாவட்டம் பச்சைமலையில் வனச்சரகர் சரவணன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது தடை செய்யப்பட்ட காப்புக்காட்டு பகுதியில் வேட்டையாட துப்பாக்கியுடன் திறந்த லட்சுமணன் என்பவரை பிடித்தார். துப்பாக்கியை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள விளாம்பட்டி புதூர் வனப்பகுதியில் 50 பேரல்களில் பதுக்கி வைக்கப்பட்ட 10,000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலை போலீசார் அழித்தனர். தலைமறைவாக உள்ள நபர்களை தேடுகின்றனர். ஏற்காடு மலையில் தனியார் பஸ் 50 அடி பள்ளத்தில் பாய்ந்தது. இதில் 5 பேர் பலியாகினர், 65 பேர் காயமடைந்தனர். பஸ் டிரைவர் மணி படுகாயம் அடைந்து சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அஜாக்கிரதையாக வாகனத்தை இயக்குதல், உயிர்பலி ஏற்படுத்துதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் டிரைவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது டிரைவிங் லைசென்ஸை அரசு ரத்து செய்துள்ளது. கோவை சரவணப்பட்டியில் இயங்கி வரும் தனியார் செவிலியர் கல்லூரி 4வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்ற மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி இறந்தார். தற்கொலைக்கான காரணம் குறித்து சரவணப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ தெரிவித்துள்ளார். காசாவில் நடக்கும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என கொலம்பிய அதிபர் பெட்ரோ கூறியுள்ளார். ஜப்பானிலிருந்து மாமல்லபுரம் வந்த சுற்றுலா பயணிகள் 2 ஏர் கண்டிஷன் மின்விசிறி வசதியுடன் கூடிய குழு உடை அணிந்து புராதன சின்னங்களை சுற்றி பார்வையிட்டனர். வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க புது யுக்தியுடன் வந்த பயணிகளை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு பர்னிச்சர் ஷோமிற்கு சோபா, மெத்தை, கட்டில் உள்ளிட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கண்டெய்னர் லாரியில் டிரைவர் வினோத் ஏற்றி வந்தார்.
சமையல் செய்ய சிலிண்டரை ஆன் செய்தபோது சிலிண்டர் தீப்பற்றி கண்டெய்னர் லாரி முற்றிலும் எரிந்தது. 3 அடைப்பு போலீசார் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் பணிமனையில் இருந்து செல்லும் அரசு பஸ்களில் நிலைமை படுமோசமாக உள்ளது. படிக்கட்டுகள் மேற்கூரை அபாயகரமாக உள்ளது. பழைய பஸ்களை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் தனக்கு பள்ளியில் தமிழ் பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ராமசாமி 7 வருடங்களுக்கு முன் இறந்தார். வறுமையில் வாடும் அவரது மனைவிக்கு உதவும் வகையில் அவரது பேரன் சரவணனிடம் பசுமாடு வாங்கி கொடுத்து அதில் வரும் வருமானத்தை வைத்து பாட்டியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என அன்பு கட்டளையிட்டார். சேலம் ரயில் நிலையத்தில் மணிவள் என்ற பயணியிடம் வடமாநில நபர் கத்தியை காட்டி 2 பவுண்ட் செயினை பறித்து தப்பினார். போலீசார் தப்பி ஓடிய ஒடிசா மாநிலம் கந்தமாலா மாவட்டத்தைச் சேர்ந்த பின்னட் நாயக்கை கைது செய்தனர். இந்தியன் படத்தின் 2ஆம் பாகம் ஷங்கர் கமல் கூட்டணியில் உருவாகி வருகிறது. காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல்பிரீத் சிங் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஜூன் மாதம் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டது. சில தினங்களாக இதன் ரிலீஸ் தள்ளிப்போகும் என தகவல் பரவியது. இப்போது திட்டமிட்டபடி ஜூன் 13 வெளியிட முடிவு செய்துள்ளனராம். நடிகை கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து கதையின் நாயகியாகவும் பயணிக்கிறார். தமிழில் ரகுதத்தா, ரிவால்வர் ரீட்டா, ஹிந்தியில் பேபி ஜான் ஆகிய படங்களிலும் நடித்து வந்தார். சமீபத்தில் பேபி ஜான் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் இப்போது ரிவால்வர் ரீட்டா படத்தை முடித்துள்ளார். சத்ரு இயக்கியுள்ள இந்த படம் பற்றி கீர்த்தி கூறுகையில், படக்குழுவுக்கு நன்றி. இந்த படத்தில் சில ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளன. அனைவரையும் மனம் விட்டு சிரிக்க வைப்பதற்காக எங்களால் காத்திருக்க முடியாது என்றார். சுந்தர் சி இயக்கத்தில் ஜெயம் ரவி, ஆர்யா, ஸ்ருதிஹாசன் நடிக்க அறிவிக்கப்பட்ட படம் சங்கமித்ரா. 2017 கேன்ஸ் திரைப்பட விழாவில் இப்படத்தின் போஸ்டருடன் கூடிய அறிவிப்பு வெளியானது. இப்பட தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நிதி சிக்கலால் படம் நின்று போனது. இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சங்கமித்ரா படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆரம்பமாகும் என சுந்தர் சி தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினியின் இளைய மகளான சௌந்தர்யா தற்போது OTT தளத்திற்காக வெப் தொடர் ஒன்றை தயாரித்து வருகிறார். நோவா இயக்கத்தில் கேங்ஸ், குருதி புனல் என தலைப்பிடப்பட்ட அந்த தொடரில் அசோக் செல்வன், நாசர், சத்யராஜ், நிமிஷா சஜயன், ரித்திகா சிங் நடிக்கிறார்கள். திட்டமிட்டதை விட இயக்குநர் அதிக செலவு செய்ததால் படப்பிடிப்பை பாதியில் நிறுத்திவிட்டாராம் சௌந்தர்யா. மீண்டும் அதை துவங்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. கோலமாவு கோகிலா, டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் போன்ற படங்களை இயக்கிய நெல்சன் திலீப் குமார் அடுத்து ஜெயிலர் 2 படத்தை இயக்கவுள்ளார். தற்பொழுது புதிதாக பிளாமெண்ட் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியுள்ளார். நெல்சன் கூறுகையில், 20 ஆண்டுகளாக இந்த துறையில் உள்ளேன். வாழ்வில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்துள்ளேன். தயாரிப்பு நிறுவனம் துவங்க வேண்டும் என்ற எனது ஆசை நிறைவேறியுள்ளது. முதல் பட அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். நடிகர் அஜித் 53வது பிறந்த நாள் கொண்டாடினார். அவருக்கு அண்ணாமலை, வானதி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்த நிலையில் அஜித்தை பாரதிய ஜனதா இழுக்க பார்க்கிறதா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவியுள்ளது. OTT தளம் என்பது அனைத்து வித மக்களுக்கும் ஏற்றதாக அமைந்துள்ளது. டார்லிங் மற்றும் மரகத நாணயம் படத்தை ரீ-ரிலீஸ் செய்ய வேண்டும் என நடிகை நிக்கி கல்ராணி கேட்டுள்ளார். வெயில், அங்காடி தெரு, அரவான் உள்ளிட்ட ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் வசந்த் தலைமை செயலகம் என்ற வெப் சீரிஸ் இயக்கி வருகிறார். இந்த சீரிஸின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியாகியுள்ளது. இதில் கிஷோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க பரத், ரம்யா நம்பீசன், ஸ்ரேயா ரெட்டி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர்.